வெல்கம் டு ஃபுட் ஆசம். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா கேஷ்யூ சில்லி சிக்கன் செய்ய போகிறோம். அது எப்படி செய்யுது இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது ஃபஸ்ட்டு நம்ம பேனில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி காய விட்டுறலாம். அதுக்கப்புறமா போன்லெஸ் சிக்கன் ஒரு 250 கிராம் அதை எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா கார்ன்ஃப்ளவர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் நம்ம சேர்த்துக்கலாம். தண்ணி விடாமல் நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிடுங்க. ஏன்னா அந்த சிக்கனோட ஈரத்தன்மையே கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு மிக்ஸ் பண்ணுறப்போ. நீங்கள் தண்ணி விடாமல் நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணால் தான் சிக்கன் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போது எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம இந்த கார்ன்ஃப்ளவர் உப்பெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை ஒன்று ஒன்றா நம்ம ஆட் பண்ணிடலாம். இது உடனே உங்களுக்கு வெந்துடும். அதனால் நீங்கள் போட்டதுமே டக்கு நீங்கள் திருப்பி போட்டு எடுத்துடலாம். லைட் ப்ரௌன் வர்ற வரைக்கும் நீங்கள் நல்லா நீங்கள் திருப்பி போட்டு எடுத்துருங்க. இது ஒரு 3 நிமிஷம் ஆகும் உங்களுக்கு. இதே மாதிரி எல்லா பக்கத்தையும் நீங்கள் திருப்பி விடுங்க. இந்த மாதிரி நீங்கள் வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. இதே மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற எல்லா சிக்கனையும் இதே மாதிரி நம்ம வறுத்து நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா அதே பேனில் நம்ம ஒரு 1/4 கப் நம்ம கேஷ்யூ நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இது ரொம்ப கறியிடக்கூடாது, ரொம்பவும் சிவக்க விட்டுறக்கூடாது. மீடியமாக நம்ம வறுத்து எடுத்துக்கணும். நான் 250 கிராம்ஸ் நான் சிக்கன் எடுத்ததுனால 1/4 கப் சிக்கன் நான் கேஷ்யூ ஆட் பண்ணுறேன். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் நம்ம வறுத்து எடுத்து வச்சுக்கணும். நீங்கள் 500 கிராம்ஸ் சிக்கன் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் 1 கப் முந்திரி நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். இப்போ பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா பச்சை மிளகாயும் இஞ்சியும் நல்லா நைஸாக கட் பண்ணி நீங்கள் போட்டுக்கோங்க. இஞ்சி 1 டீஸ்பூன் இருக்கும். பச்சை மிளகா 1 நல்லா நைஸாக நறுக்கி போட்டு நல்லா வதக்கிடுங்க. வதக்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நல்லா நீங்கள் எண்ணெயில் நல்லா வதக்கிடுங்க. அதுக்கப்புறமா ஒரே ஒரு வெங்காயம் இந்த மாதிரி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நல்லா இதில் போட்டு நல்லா நீங்கள் வதக்கிடுங்க. அதுக்கப்புறமா பூண்டு ஒரு 4 பல் நைஸாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் இதில் ஆட் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா கேப்சிகம் ஒரு 1/2 கப் அதை இந்த மாதிரி க்யூப் சைஸாக நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். அதையும் இதில் ஆட் பண்ணிடலாம். எல்லாத்தையும் நீங்கள் எண்ணெயை நல்லா வதக்கி விட்ருங்க. அதுக்கப்புறமா தனி மிளகாய்த்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா சுகர் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட டொமேட்டோ சாஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறமா சோயா சாஸ் 1/2 டீஸ்பூன் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வினிகர் 1 டீஸ்பூன் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ரெட் சில்லி சாஸ் 2 டேபிள் ஸ்பூன் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது கேஷ்யூ சில்லி சிக்கன், ஸோ சில்லி கொஞ்சம் அதிகமாகவே இருக்கணும். அதனால் ரெட் சில்லி சாஸ் 2 டேபிள் ஸ்பூன் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ எல்லாத்தையும் போட்டதுக்கப்புறமா நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதில் சாஸ்லாம் நம்ம சேர்க்கும்போது சிம்மில் வச்சு தான் நம்ம சேர்க்கணும். இல்லாட்டி ஒரு மாதிரி ஒரு பேர்னான ஒரு வாசனை வரும். அதுக்கப்புறமா சால்ட் ஒரு 1/2 டீஸ்பூன் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நல்லெண்ணெய் 1 டீஸ்பூன் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க.
அந்த சாஸ்லேயே இந்த கேஷ்யூ எல்லாமே வந்து நல்லா ஊறணும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து தண்ணி வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வந்து சாஸியாக வேணும்னா தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. சாஸியாக வேண்டாம், ட்ரையாக வேணும்னா நீங்கள் தண்ணி வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க. தண்ணி ஊற்றினதுக்கப்புறமா நல்லா நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். அந்த கேப்சிகம், ஆனியன் எல்லாம் வந்து அந்த சாஸோடு நல்லா மிங்கிளாகி சாப்பிட செம்மையாக இருக்கும். அதுக்கப்புறம் வறுத்த முந்திரி பருப்பை நம்ம ஆட் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா வறுத்த சிக்கனையும் நம்ம வந்து ஆட் பண்ணிடலாம். இப்போது சிக்கனையும் முந்திரியையும் நல்லா அந்த சாஸோட மிங்கிள் ஆகிற மாதிரி நல்லா நம்ம வந்து கிண்டி விட்டுறலாம். அந்த கேஷ்யூவும் சிக்கனும் வந்து ஊற தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் செஞ்சதும் ஒரு 1/2 அன் ஹவர் நீங்கள் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறமா நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா நீங்கள் வதக்கி விட்ருங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்குங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா நீங்கள் வதக்கி விட்டிங்கன்னா அந்த சாஸோட அந்த சிக்கனும் கேஷ்யூவும் நல்லா மிங்கிள் ஆயிரும். நீங்கள் வந்து இது புலாவ், நான், பராத்தா எல்லாத்தையுமே வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கடைசியாக கொஞ்சமாக நம்ம வந்து கொத்தமல்லி இலையை நறுக்கி நம்ம தூவி நம்ம இறக்கிடலாம். கொத்தமல்லி இலையை போட்டதுக்கப்புறமா நல்லா நீங்கள் வதக்கிடுங்க. இப்போ நமக்கு சுவையான சூப்பரான கேஷ்யூ சில்லி சிக்கன் தயாராகிடுச்சு. இந்த ரெசிபி நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி.